எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செஃப் பார்த்திபன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, நெஞ்செலும்பு சாறு எப்படி செய்யலாம் பார்த்தலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஒரு பேன்ல ஆயில் ஊத்திக்குங்க. ஆயில் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வெட்டி வச்சிருக்க நெஞ்செலும்பை போட்டு கொஞ்சமா குக் பண்ணுங்க. குக் பண்ண பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு உப்பு தேவையான அளவு போடுங்க. போட்ட பிறகு தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு மட்டன் வச்சிங்களோ அது முழுகி இன்னொரு படி மேல இருக்கணும், அந்த அளவுக்கு வைங்க. கொத்தமல்லி யூஸ் பண்ணாதீங்க, கொத்தமல்லி தண்டு யூஸ் பண்ணுங்க. சூப் பொறுத்த வரைக்கும் சூப்புக்கு கொத்தமல்லி தண்டு தான் பெஸ்ட். கொஞ்சமா தக்காளி போட்டு நல்லா வேக விடுங்க. ஸ்லோ ஃபயர்ல வைங்க. மட்டன் வெந்திருச்சான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும், பெருசா ஒன்றும் இல்லை. எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்தாலே சூப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தான். சூப் கொதிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, வாசனை வரும்போதே சூப் ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை பார்த்தீங்கன்னா நீங்க வயசானவங்க, கால் வலி, நெஞ்சு சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். உங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஃபைனலா பெப்பர் தேவையான போட்டு சூப்பை இறக்கிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்த்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மறக்காம உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்கள் செஃப் பார்த்திபன். தேங்க்யூ.